ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சூப்பரான மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மீன் குழம்பு 2 நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு பழசாக தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நெய்ஸாக அரைச்சிக்கலாங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு நெய்ஸாக அரைச்சிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்தா தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மீன் குழம்பு நான் ஒரு 5 பேர்த்துக்கு செய்கிறேங்க. கொஞ்சம் நிறையாவே செய்கிறேன். நீங்கள் அளவு பார்த்துட்டு போட்டுக்குங்க. இப்போ இதில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நீல சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததான் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் நிறமாக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது மூடி வச்சிடலாங்க. இது நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக வரட்டுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போது நம்ம மீனை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தலைப்பகுதியை போட்டுக்கலாங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். குழம்பு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் தான் மீனை போடணும். இப்போ தலை, வால் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. இதுதான் கரெக்டான இது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இட்லி சுட சுட இட்லி, தோசைக்கெலாம் இந்த மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.